ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறு பசலை அல்லது தரைப்பசலைக்கீரை தொகையல். இந்த தரைப்பசலைக்கீரை நம்ம மண் தரையோட பரவி வளர்ந்துருக்கும், அதனால தான் இதுக்கு இந்த பேர் வச்சாங்க. இந்த தரைப்பசலைக்கீரையை நம்ம தோட்ட பகுதியில் விவசாய நிலத்தில் பாறை இடுக்குகளை பார்க்கலாம். இதன் வேர்கள் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு தொட்டியில் வச்சு ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நிறைய மண் இருக்கிறதுனால நல்லா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு கோலி சைஸ் புளி, 8 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் பூண்டு கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கீரை இப்போ 3 கைப்பிடி போடுறேன். கீரை நல்லா வதங்கின பிறகும் நம்ம லாஸ்ட்டில் புளி சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தொகையில் இன்னொரு வாட்டி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதே கடாயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தொகையில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.